2026 மார்ச் மாசம் உலக வரலாற்றுல ஒரு கருப்பு மாதமா தான் இருக்க போகுது. காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். வளைகுடாவில் இருக்கக்கூடிய அந்த பதற்றமான சூழ்நிலை. இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்த, ஈரானும் பதிலடி தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீர்னு அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு. ஈரான் தன்னோட கச்சா எண்ணெயை ஒரு மாதத்திற்கு விற்று கொள்ளலாம் அப்படின்றாரு. என்னடா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திடீர்னு நல்லவரா மாறிட்டாரு, ஈரான் மேல இவ்வளவு கரிசனை வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு தான் அதுக்கு காரணம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷேடோ ஃபிளீட், ரகசியமாக சில கப்பல்கள் மத்திய தரைக்கடல் பகுதியில் போய்கிட்டு இருந்துச்சு. உடனடியா பிரெஞ்சு ஹெலிகாப்டர்கள் அந்த கப்பலை சுத்தி வளைச்சு கேள்வி கேட்டாங்க. அதுல வெளிவந்த ஒரு விஷயத்தினால தான் ஒரே நாள்ல அதிரடியா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். மார்ச் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் மத்திய தரைக்கடல் பகுதியில் மொசாம்பிக் நாட்டு கொடியோட ஒரு கப்பல் அமைதியா போய்கிட்டு இருந்தது. டெய்னா அப்படிங்கிற பிரம்மாண்டமான கச்சா எண்ணெய் கப்பல் எங்க போகுது அப்படின்னு பிரெஞ்சு கடற்படைக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனடியா ஹெலிகாப்டர்களை எடுத்துக்கிட்டு அந்த கப்பலை சுத்தி வளைச்சிட்டாங்க. பிரான்சோட கமாண்டோ வீரர்கள் அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கப்பல்ல இறங்கி உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தா அவங்களுக்கு அதிர்ச்சி. உடனடியா பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத எக்ஸ் தளத்துல வெளிப்படுத்திட்டாரு. ரொம்ப கடுமையான பதிவையும் போட்டிருக்கிறாரு. இந்த கப்பல்லாம் வெறும் சரக்கு கப்பல் கிடையாது, போற காரணமா வச்சு லாபம் சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு வெளிப்படையா சொன்னாரு. சர்வதேச சட்டங்களை மீறி ரஷ்யா போருக்கு நிதி திரட்டுற இந்த நிழல் கப்பல்களை நாங்க விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்னு இம்மானுவேல் மேக்ரான் ரொம்ப கோபமா அந்த பதிவு போட்டாரு. ரஷ்யாவோட முர்மன்ஸ் துறைமுகத்துல இருந்து எகிப்து நோக்கி போய்கிட்டு இருந்த இந்த டெய்னா கப்பல் கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை ஏத்திக்கிட்டு போச்சு. இது பிடிப்பட்டது புட்டினோட ரகசிய பொருளாதார சங்கிலியோட ஒரு முக்கியமான கண்ணி உடைஞ்சதா சொல்லப்படுது. ரஷ்ய அதிபர் புட்டினோட முகத்துல பெருசா ரியாக்ஷன்லாம் பார்க்க முடியாது. மேற்கத்திய நாடுகள்லாம் அவர் மேல பொருளாதார தடையை விதிச்சப்ப கூட அவர் ஒரு புன்னகையோட தான் அதை கடந்து போனாரு. அந்த புன்னகைக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது இப்பதான் உலகத்துக்கு தெரிய வந்திருக்குது. அவர் ரகசியமா கச்சா எண்ணெயை தேவைப்படுறவங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு இப்ப எழுந்திருக்கு. இதனால யாருக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் அதிபர் ட்ரம்புக்கு பயமே வருது.